13% வாக்குறுதியை தான் நீங்க நிறைவேற்றிருக்கீங்க. இப்ப ஸ்கூல்ல படிச்சா ஒரு பையன் பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு மார்க்? 35, 30 அந்த மாதிரி. இப்ப நீங்க கொடுத்த வாக்குறுதியில வெறும் 13% வாக்குறுதி தான் நிறைவேற்றிருக்கீங்க. இந்த அரசாங்கம் பாஸா ஃபெயிலா? ஃபெயிலான அரசாங்கமா பாஸ் ஆன அரசாங்கமா இத? சார் அப்ப இல்ல, நீங்க பதில் சொல்லுங்க. அப்ப வெளிப்படையா 13% அமைச்சர்கள் இல்ல, யா சார், சட்டமன்றங்களையும் பேசுறாங்க. 13% மட்டுமே வாக்குறுதியை நிறைவேற்றின அரசாங்கம் பாஸ் ஆன அரசாங்கமா ஃபெயிலான அரசாங்கமா? சொல்லுங்க இதுக்கு பதில். ஃபெயில் தான். அப்புறம் அப்ப இத வந்து எடப்பாடி சொல்றாரு ஒட்டுமொத்த சார். அப்போ மக்களை கேக்குறாங்கல்ல, மக்கள் பார்ப்பாங்க. ஊடகங்கள்ல வந்து செய்திகள் வெளியாகுது, காட்சி ஊடகங்கள் வெளியாகுது, சமூக வலைத்தளங்கள் வெளியாகுது, சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் பேசுறாங்க, முதலமைச்சர் பேசுறாரு, துணை முதல்வர் பேசுறாரு, தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம்னு சொல்லி. அப்புறம் வெளிப்படையா எப்படி சார் அவங்க தைரியமா அறிவிக்க முடியும்? இப்ப நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோமே, அதை நீங்க எடுத்து பேசணும் இல்லையா? இப்ப இன்னைக்கு இப்ப சொல்றது பூரா அவங்க சொல்றது பூரா உண்மையா? எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி இப்ப அப்படிதான் நடக்குதா? அப்ப அவங்க சொல்றது பூரா என்ன தேவ வாக்கா தெய்வ வாக்கா?